மீராங்கிற அந்த பொண்ணு அவளோட தங்கச்சி சத்தம் கேட்டு ஓடி வர்றா. அங்க வந்து பார்த்தா அவளோட சின்னஞ்சிறு தங்கச்சிக்கு தேவதாசி முறைக்கான அந்த பயிற்சிகளை சில பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே மீராவுக்கு ரத்தம் கொதிக்குது. என்னோட வாழ்க்கையை தான் இப்படி நாசம் பண்ணிட்டீங்க, இப்போ என் தங்கச்சி வாழ்க்கையும் ஏன் அழிக்கிறீங்க, நீங்க எல்லாம் பெத்தவங்க தானான்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறா. ஆனா அவங்க அப்பாவோ பணத்தாசையில கண்ணு மறைஞ்சு போய் நிக்கிறாரு. இப்படி இருந்தாதான் நமக்கு சாப்பாடும் அந்தஸ்தும் கிடைக்கும்னு மனிதாபிமானமே இல்லாம பேசுறாரு. அதுக்கு மீரா மானத்தை வித்து கிடைக்கிற எந்த சாப்பாடும் எங்களுக்கு வேண்டாம்னு தைரியமா எதிர்க்கிறா. ஆனா அங்க இருக்கிற ஒரு அதிகாரமிக்க பெரியவர் மீராவை ஒரு ரூம்ல போட்டு பூட்ட சொல்லிடுறாரு. பாவம் அந்த சின்ன பொண்ணு தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த இடத்துல தவிச்சு நிக்கிறா. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்குற நேரத்துல அந்த சின்ன பொண்ணு நைஸா வந்து மீரா இருக்கிற ரூமை திறந்து விடுறா. அக்கா, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல, என்ன தூரமா எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுன்னு அழுதுகிட்டே கேக்குறா. மீராவும் கண்டிப்பா இங்க இருந்து நாம தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்றா. அப்போ அந்த வீட்டுல இருக்க ஒரு பையனும் அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணும் இவங்களுக்கு உதவ முன் வர்றாங்க. இத்தனை நாள் இந்த மாதிரி குழந்தைகளோட வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கு இதாவது ஒரு பிராயசித்தமா இருக்கட்டும்னு சொல்லி அவங்கள ரகசியமா அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. ஒரு வழியா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த நரகத்துல இருந்து விடுதலையாகி போயிடுறாங்க. கடைசியில அவங்க தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் அந்த அப்பா அம்மாவுக்கு புத்தி வருது. ஐயோ, நாமளே நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையை அழிச்சிட்டோமே, இப்போ அவங்க எங்க போனாங்களோ என்ன பண்றாங்களோன்னு நினைச்சு கதறி அழுகுறாங்க. ஆனா இப்போ அழுது என்ன பிரயோஜனம், காலம் கடந்து வந்த அந்த ஞானத்தால அவங்களுக்கு பாதிப்பு தான் மிச்சம். இந்த மாதிரியான மனித மிருகங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.